எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் மூவ பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே அண்ணன் ட்ரம்ப் வந்து ஒரு புது சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணார். அதாவது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில அந்த அமைதி சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் 3 வாரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணார் ட்ரம்ப். இருந்தாலும் மார்க்கெட் அதை மதிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இங்க இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஈரான் கூட சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அவங்களும் பஞ்சாயத்துக்கு வந்த பாட காணும், இவங்களும் பஞ்சாயத்துக்கு போன பாட காணும். அதே மாதிரி இந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றதுனாலையும் பெரிய அளவில் பிரயோஜனம் இருக்குமா, பேச்சுவார்த்தை நடந்து நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்குமா, இந்த ஆயில் வரக்கூடிய அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ரூட் வந்து கிளியர் ஆகுமா, யுஎஸ் ஓட பிளாக்கெட் ரிமூவ் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருந்ததுனால இவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நியூஸை பெருசா எடுத்துக்கவே கிடையாது. பேச்சுவார்த்தை நடந்து அடுத்து நீங்க உட்கார்ந்து பேசுங்களா, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் உடைய பதில் இன்னைக்கு இருந்துச்சு. அவங்களுடைய மூவ்மெண்ட் ஆகட்டும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவங்க பிஹேவ் பண்ண விஷயம் ஆகட்டும். ஸோ உட்கார்ந்து பேசுனா மட்டும்தான், பேச்சுவார்த்தை நடந்தா மட்டும்தான், அதுவுமே பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஹார்மோஸ் ஜலசந்தியை ஓபன் பண்ணா மட்டும்தான் இதுக்கப்புறம் மார்க்கெட்டை நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவருக்கு உகந்த நாளும் கூட. ஏதாச்சும் பாசிட்டிவாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், நெகட்டிவாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த வீக்கெண்டில் ஏதாச்சும் முக்கியமான நியூஸஸ் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படித்தான் போன வீக்கெண்டில் வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணியாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட் 1000 பாயிண்ட் ப்ளஸில் போச்சு. அப்புறம் 3 மணி நேரத்தில் மறுபடியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் அது நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. இந்த மாதிரியான காமெடிகள்லாம் நிறைய நடக்கும். அதனால ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நியூஸை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஒட்டுக்க 2 நாள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம திங்கட்கிழமை காலையில் நியூஸ் பார்க்கலாம். இவங்க எல்லாம் பேசி முடிச்சு கடைசியா என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது திங்கட்கிழமை காலையில் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ட்ரம்ப் நியூஸ் கொடுப்பாரு. அப்புறம் ஐயோ புட்டு எடுத்து வச்சிருக்கலாமே, ஐயோ கால் எடுத்து வச்சிருக்கலாமே, நம்மளுக்கு அங்கெல்லாம் ஆகும். அப்புறம் 2 நாள் கழிச்சு நல்ல வேலை எடுத்து வைக்கலையேன்னு தோணும். திங்கட்கிழமை காலையில் என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி திங்கட்கிழமை காலையில் பார்த்தா போதும், அது வரைக்கும் பேனிக் ஆக வேண்டாம் இந்த வாரோட நியூஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி க்ரூட் ஆயிலோட விலை இன்னைக்குமே கட்டுக்கணங்காம தான் இருந்துகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோடைய விலை அதிகமா இருக்கிற வரைக்கும் இந்திய ரூபாயோடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலா இன்னைக்கு ப்ளூமார்க்லையும் கூட இந்திய ரூபாய் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபி ஃபண்டமெண்டலை வச்சு பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் இது மோசமா போக வேண்டியதில்லை. இந்திய ரூபாய் இன்னும் இது கொஞ்சம் அண்டர் வேல்யூடு தான் அப்படிங்கறத வந்து நிறைய எக்கனாமிக்ஸ் அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அதோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ருப்பியை பொறுத்த வரைக்குமே இப்போ அதிகமா நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு டாலரை ஸ்பெண்ட் பண்றோம். அது ஒண்ணுதான் முக்கியமான காரணம் ருப்பி இவ்வளவு வீக்கா பர்ஃபார்ம் பண்றது. மீன்வைல் டாரிஃப் டீலும் சைன் ஆகி ஏதாச்சும் ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், மறுபடியும் எக்ஸ்போர்ட்ஸ் ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். பட் இது அப்படியே சால்வ் ஆனாலுமே டெக்னிக்கலா 89 ருபீஸ்க்கு கீழே ருப்பி வேல்யூ வந்தா தான் ருப்பி அளவுக்கு சேஃப் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது இன்னுமே டேஞ்சரஸ் ஜோனா தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் ருப்பியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாது, மீன்வைல் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட்லயும் ஹோட்டல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வரல. ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அது போக நாளைக்கு வந்து ஆர்பிஎல் பேங்க்கு, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. இதுவுமே முக்கியமான ரிசல்ட்ஸ் தான். இவங்க என்னன்னு தெரியல, பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சனிக்கிழமை தான் வைப்போம், அன்னைக்கு என்ன தச்சு குடிச்சா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை தான் எல்லா பேங்க் ரிசல்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கா. போன வாரம் சனிக்கிழமை இப்படிதான் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்துச்சு. சரி, தப்பு இல்லை. இது மட்டும் கிடையாது, இந்த யுஎஸ்ல வந்த ஹோட்டல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்டெலோடைய Q2 ஃபோர்காஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டாக் 20% வரை ஜம்ப் ஆனதை பார்த்தேன். ஏன்னா இன்டெல் வந்து ஏஐ ரேஸ்லயே இல்ல, ஏஐல வந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அவங்களோட Q2 ஃபோர்காஸ்ட் வந்து ஏஐ ட்ரிவைனா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு இன்டெல் ரேலி நல்ல ஸ்டாக் ரேலி ஆச்சு. பட் ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்னொரு சைடு எஃபெக்டிவ் நம்ம பேசணும். நேத்து மட்டுமே மெட்டாவில் இருந்து ஒரு 10% பேரை 10% ஆஃப் பீப்புள ஜாப் விட்டு தூக்கி அடிச்சிருக்கான். மெட்டால மட்டும் இல்ல, நைக்ல ஆரம்பிச்சு நைக்லையும் கூட 1400 பேர்த்த நேற்று அனுப்பிச்சிருக்கான். ஸோ இந்த ஏஐ ரீசன் கேட்டா நாங்கெல்லாம் நிறைய இதை ரோலை வந்து ஏஐ வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மூவ் பண்ண வேண்டிய காலம்.
அப்பப்போ சைடில் கற்றுக்கங்க தயவு செஞ்சு. ஓகே, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது கொஞ்சம் அவசியம் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா வரக்கூடிய ஜாப் கட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அதை அவாய்ட் பண்ண முடியாது, அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருந்து அப்படியே அங்கங்க இந்த சாட் ஜிபிடியில் ஏதாவது ஒன்று கேளுங்க, அது கூட சும்மாவாச்சும் பேசுங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனாச்சும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வந்து அதை அதோட கண்ட்ரோலையும் போயிடக்கூடாது. இது எதுனா எது சொன்னால் இந்த மாத்திரையை நான் சாப்பிடலாமா, இந்த மாத்திரையை நான் எப்பொழுது சாப்பிட வேண்டும், அந்த அளவுக்குலாம் வேண்டாம். அதெல்லாம் டாக்டர் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஏஐ கற்றுக்கிறது முக்கியம். ஏன் வந்து இந்த போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டுக்கு நடுவில் இதை பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, டெய்லியும் நான் நிறைய கம்பெனியோடைய ஜாப் கட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இப்பவே இவ்வளவு ஜாப் கட்ஸ், நீ படிச்சுட்டு வரவங்களாம் எங்க வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் பொழுது வந்து நிறைய மண்டபல கொஸ்டின் மார்க்ஸ் வருது. ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஏஐ கற்று வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து இந்த கேப்ல சொல்லுறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இது போக முக்கியமான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நேற்று வந்து ஆக்சுவலா பிஎஸ்சி பேங்க்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. பிஎஸ்சி பேங்க்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேமுக்கும். அதுல வந்து நிறைய கன்சர்ன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏஐனால வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வருது, இதனால கஸ்டமர்ஸ் ஏமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக ஓப்பன் ஆர்கிடெக்ட் கமிட்டி ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க. அது வந்து ஓப்பன் ஆர்கிடெக்டையும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் நமக்கு சொல்லக்கூடிய கமிட்டி என்னன்னா, இந்த ஸ்கேம்ஸ் தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கமிட்டியில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸையுமே பேங்க்குள்ள கொண்டு வர்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய சப்சிடரிஸ் அல்லது 1-3 இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட டைப் வச்சு தான் இன்னைக்கு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். பட் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பேங்க்ல எல்லா ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கும். நீங்க ஒரு பேங்க்குள்ள போனீங்கன்னா ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் வித்துக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் எல்லா கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித்துக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் பர்சனல் லோன் வித்துக்கிட்டு இருப்பான், ஹோம் லோன் வித்துக்கிட்டு இருப்பான், 2 வீலர் லோன் வித்துக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் உங்க பணத்தை வாங்கி டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேங்க்குள்ள எல்லா ப்ராடக்ட்ஸையுமே கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. பட் இந்த கமிட்டி வந்து இதனால வரக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சீக்கிரமா அவங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் யோசிக்க போறாங்க. அப்படி பண்ணும் பொழுது இது வந்து ஒரு பேங்க் அப்படிங்கிறது ஒரு எல்லா ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸுக்குமான ஒன் ஸ்டாப்பா இருக்கு. ஓகே, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகி போயிடும் பேங்க். பார்க்கலாம் இந்த கமிட்டி இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையுமே எப்பவும் போல மார்க்கெட்டை அதோடைய வேல்யூக்களில் மூவ் பண்ணிருங்க. அது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். எட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம வேல்யூஸை ஒருட்டு பேசிடுவோம். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா குழம்பிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எப்பவும் போல மார்க்கெட் வந்து அதோடைய ஓப்பன் ஆன உடனே ஆக்சுவலா அது 24,232 பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கேயே பியர்ஸ் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிரைமரி சப்போர்ட்டான 24,162 பிரேக் பண்ணி, அப்போ அடுத்து இன்ட்ராடே சப்போர்ட் 24,128, அப்புறம் பொசிஷன் நடுவில் பிரேக் பண்ணி நேராக மார்க்கெட் எதை நோக்கி புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா 23,818 சொல்லக்கூடிய அந்த புல் மார்க்கெட்டினுடைய இந்த பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட் நோக்கி புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. 850க்கு கீழே வரும்பொழுதே, ஆல்மோஸ்ட் 830 ரேஞ்சுகள் வரும்பொழுதே மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஈவன் தோ மார்க்கெட் புல்ஸ் டிஃபன் பண்ணாலுமே பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட்டை 23,962 அண்ட் 23,932 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ராடே சப்போர்ட்ஸை தாண்டி அவங்களால புல்ஸால புஷ் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் அந்த 23,932 சப்போர்ட் ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எண்ட் பாயிண்ட்டுக்கு 20 பாயிண்ட் தான் வச்சிருக்கு. அது எப்பவும் நடக்கிறதா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்டைலில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, மேலே கீழே எல்லாம் இல்லை. மார்க்கெட் வந்து ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட்டை 23,962 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுவுமே 23,818 கிட்ட வரும்போது தான் டிஃபெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ மார்க்கெட்டை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். ஓகே, இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளത്തെ மார்க்கெட், அது மண்டே மார்க்கெட்டோட வேல்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 23,932 பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல மந்த்லி பொசிஷனல் நடுவில் வந்து 24,062. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,282, 24,332. அதுக்கு மேல ஹடில் 24,588 அண்ட் அதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் 24,758.
அதுக்கு கீழே பிரைமரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,962, 24,028, 24,132. பிரைமரி சப்போர்ட் வந்து 23,858 அண்ட் 23,818, 23,772 மந்த்லி சப்போர்ட்ஸ். அதுக்கு ஹடில் வந்து 23,562 அண்ட் 23,338 அடுத்த மந்த்லி சப்போர்ட். இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 732, 658, 632. இதுக்கு முன்னாடி 23,000 சேர்த்துக்கங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் கிடையாது. கீழே இறங்கின பேங்க் நிஃப்டியை வந்து அடுத்த சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 55,882 அந்த ஏரியாவிலே சண்டையை போட்டு புல்ஸ் தடுத்து நிறுத்திட்டாங்க. அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட் வந்து அடுத்த சிங்கோட எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல 56,212 அங்க வந்து மறுபடியும் பிஎஸ் சண்டை போட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட ஒரே ஓவரால் மூவ். கால் ஓப்பன் ஆகும் பொழுதே இவங்களுமே பாசிட்டிவ் ஓப்பனிங் 56,432 பிரேக் பண்ண முடியாம நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் 358 பிரேக் பண்ணி அப்புறம் அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 55,882 பிரேக் பண்றதுக்காக பிஎஸ் ட்ரை பண்ணி அதை புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி கரண்ட் சிங்கோட எண்ட் பாயிண்ட் 56,212 சண்டை பஞ்சாயத்து பண்ணி அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் பேங்க் நிஃப்டியோடைய மூவ். பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 56,212, பிரைமரி சப்போர்ட் 56,158. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 56,772, 57,132, 57,752. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 55,882, 55,332. அது கீழே 54,758, 54,232. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம நிஃப்டி இது பார்ட்டோமோ இல்ல பார்க்கல. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பியர்ஸோட டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் பொசிஷன் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கம்மி பண்ணவே இல்லை. பியர்ஸை பொறுத்த வரைக்கும், புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. கடைசியில நீங்க எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வேணாலும் கொடுங்களா, நாங்க நீங்க உட்காந்து பேசாம நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா பிரதிபலிக்குது. ஆக்சுவலா நீங்க பிஎஸ்ஓடைய டிஃபென்ஸை நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் 800 வரைக்குமே டபுள் டிஜிட்டை மெயின்டைன் பண்றாங்க. 23,800 வரைக்குமே டபுள் டிஜிட் மெயின்டைன் பண்றாங்க. இது அந்த 818 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை குறிக்குது. அதுக்கப்புறம் அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஓகே, அது வரைக்கும் தான் டபுள் டிஜிட்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணல. புல்ஸை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் சூப்பரான டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் டிஃபென்ஸ் பொசிஷனை கம்மி பண்ணாம வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷனை சுத்தமாக கம்மி பண்ணிட்டாங்க. சரி, இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். மறுபடியும் வீக்கெண்ட் இருக்குது, பார்ப்போம். திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் மனநிலை மாறும். திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மனநிலை தான் நம்மளுக்கு சொல்லும். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே அட்டாக் பொசிஷனை கம்மி பண்ணிட்டாங்க. பியர் சைடில் டிஃபென்ஸ் பொசிஷன் கொஞ்சம் இருக்கு, புல்ஸ் சைடில் அதை சொற்பமா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபென்ஸ் பொசிஷன். புல்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம்னா டிஃபென்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் வந்து பியர் சைடில் ஸ்ட்ராங்கா இருக்கு, அட்டாக் பொசிஷன் இல்லை. புல் சைடில் அட்டாக் பொசிஷன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, டிஃபென்ஸுமே வீக்காக தான் இருக்கு. பார்ப்போம், வீக்கெண்ட் முடிச்சு நம்ம பார்க்கலாம். டெய்லி உட்காந்து நியூஸ் எல்லாம் நோண்டிட்டு இருக்க வேண்டாம். திங்கக்கிழமை காலையில் பார்த்துக்குவோம். ஓகே, போன வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஒன்று திங்கக்கிழமை ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ 2 நாள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். சார் திங்கக்கிழமை சாயங்காலம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ.